மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். 3 அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம். அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம். இந்த 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 4 விஷயம் வருதுன்னு பார்த்தோம். அவதார தத்துவம், கடவுள் அவதாரம் ஏன் எடுக்கிறாரு, அதை பற்றிய விஷயம் நேற்று பார்த்து முடித்தோம். 2வது டாபிக் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்னவோ அதை பற்றிய தலைப்பு. அது ஆத்ம தத்துவம், அதுதான் வேதாந்தத்தினுடைய ஹையஸ்ட் ஃபிலாசபி. 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சாங்கிய யோகம், அதனுடைய சப்ஜெக்ட் வரப்போகுது. 3வது இந்த ஞானத்தை அடைய சாதனங்கள் என்ன, 4வது ஞானத்தினுடைய பலன் என்ன. இந்த 4 விஷயம் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக வருது, பிரதானமாக. நேற்று பார்த்த விஷயம் அவதார தத்துவம் பார்த்தோம். இங்கே ஏன் அவதார தத்துவத்தை சொல்கிறாரு, நாம் பிறப்பதற்கும் கடவுள் பிறப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன. கடவுளை பிறக்கிறது அவதாரங்கிறோம், நாம் பிறக்கிறது அவதாரம் சொல்கிறது இல்லை. ஆனால் வைகும்போது திட்டும் போது மட்டும் அம்மா சொல்லும் அவதாரமாக பிறந்துருச்சுன்னு சொல்லி. அது எதுக்குன்னு தெரியலை. பிறகு எதன் அடிப்படையில் பகவான் அவதாரம் எடுக்கிறார், அவதார தத்துவத்தை அறிவதால் உள்ள பலன்லாம் பார்த்தோம். நேற்று இதெல்லாம் பார்த்து முடித்தோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்தினேன். அதை இங்கே சொல்கிறதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக இந்த தத்துவம் உயர்ந்த தத்துவம். இது வரைக்கும் சொன்ன தத்துவம் இருக்கே, இந்த கீதையில் சொல்கிறதோ உபனிஷத்தில் வேதங்களில் சொல்கிற தத்துவமோ உயர்ந்த தத்துவம். அது மழுங்கி போயிருக்கு. அதை சொல்கிறதற்காக அந்த அவதாரம் எடுத்தது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார். பகவான் கம்சன் அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த கீதையை சொல்கிறாரு பார்த்தீங்களா, இது ஏற்கனவே உயர்ந்த தத்துவமாக பெருசாக இருந்த தத்துவம் இதுதான். இதுக்கு மேலே உயர்ந்தது இல்லை. ஆனால் மங்கி போச்சு. அப்பப்போ ஒரு தொய்வடையும். அது சொன்னேன்ல, கும்பாபிஷேகம் கூட 12 வருஷம் ஏன் பண்ணுறோம், அந்த கோயிலில் அப்படியே கொஞ்சம் வலுதடைஞ்சு வரும். அது சரி பண்ணுறது கும்பாபிஷேகம். தைப்பொங்கல் அதுக்கு தான், வீட்டு வெள்ளையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த தத்துவம் என்றைக்குமே இல்லாமல் போனதே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இந்த ஹரிதா சினிமா படம் வந்துச்சு அந்த காலத்தில். 1 வருஷம் ஓடிச்சும்பாங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி 1 நாள் ஓடுமா? 1 நாள் கூட ஓடாது தியேட்டரில் போட்டா. அன்றைக்கி 1 வருஷம் ஓடிச்சு. ராமாயணம் மகாபாரதம் இன்றைக்கி டிவியில் ஓடுதா இல்லையா? பாருங்கள், அன்றைக்கி பாரதம் படிக்கிறது, ராமாயணம் கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் மாற்றியே இருந்துச்சு. இன்றைக்கி வீடு தான் ராமாயணம் மகாபாரதம் ஓடிக்கிட்டு இருக்கு. மழுங்குதா பாருங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. ராமாயணம் மகாபாரதம் எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்கிறது இல்லை. பார்க்க உள்ள நுழையிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு என்னமோ இருக்குன்ட்டு போயிடுறான். நுழைஞ்சிட்டான்னா அதுலேருந்து மீள முடியறதில்ல. கண்ணதாசன் எதுக்கு அவர் இதுக்கு மாறினார் தெரியுமா? ஆன்மீகத்துக்கு கண்ணதாசன் கவிதையில் ஆர்வம் உள்ளவர். அர்த்தமற்ற ஹிந்து மதம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணார். அப்படி நூல் எழுத ஆரம்பித்தார். ஏன்னா நாஸ்திகத்தனா இருந்து. அப்போ கம்பராமாயணத்தை படித்து கிண்டல் பண்ணலான்னு படிக்க ஆரம்பித்தார். அவருடைய கவித்துவம் உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. போனால் உள்ளே போய் பார்த்தா அர்த்தமுள்ள இந்து மதம் நினைட்டார். அப்போ நம்முடைய சம்பிரதாயம் என்னைக்கும் அழியாத பொக்கிஷமாக இருக்குது. மங்கி இருந்துச்சு. அதுக்காக நான் அதை புதுப்பிப்பதற்காக அவதாரம் எடுத்தேன்கிறார். இதெல்லாம் மறைந்தது போல் ஆகிவிட்டது, அதை திருப்பி கொண்டு வர்றதுக்காக பண்ணேன்னு சொன்னார் முதல்ல. பிறகு அடுத்த டாபிக் என்ன சொன்னார்னா, நம்ம பிறக்கிறது கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். நாம் எதுக்கு எப்படி பிறக்கிறோம்னா, அறியாமை இருப்பதனால தான் பிறவியே எடுக்கிறோம். அறியாமை போயிருச்சுன்னா பிறக்க மாட்டோம். அதுக்காக தான் இந்த ஞானத்தை உபதேசிக்கிறோம். கடவுள் அறியாமையில் பிறக்கிறாருன்னு அவர் அறியாமையில் பிறக்கலை. அவர் அவதாரம் எடுக்கிறது தெரிஞ்சே அறிவோடு தான் அவர் பிறக்கிறார். கருணையினால் பிறக்கின்றார். நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மவினை, நம்மை சுற்றி உள்ளவருடைய கர்மவினை. பகவான் பிறப்பதற்கு சமஷ்டி கர்மவினை, இந்த உலகத்தினுடைய மொத்த கர்மவினை சரி பண்ணுறதுக்கு அவர் பிறக்கிறார். நாம் பிறக்கிறது பாப புண்ணியத்தை கழிக்க, பாப புண்ணியத்தை சேர்க்க. கடவுளுக்கு எந்த பாப புண்ணியத்தையும் கழிக்க வேண்டியதில்லை, எந்த பாப புண்ணியம் சேர்க்க வேண்டியதில்லை. தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிக்க. நாம் கழிக்கவும் சேர்க்கவும் பிறக்கிறோம். அவர் காக்கவும் அழிக்கவும் பிறக்கிறார். எதை? தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிக்க பகவான் பிறக்கிறார்.
நாம் பிறக்கிறது மாயையினுடைய கட்டுப்பாட்டில் பிறக்கிறோம். மாயையின் வசப்படுத்தி மாயைக்கு உள்ளே பிறக்கிறோம். இப்படித்தான் பிறக்கணும் அப்படிங்கிறது பகவான் மாயையை சேர்ந்த ஒரு தத்துவம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கடவுள் மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பிறக்கிறார். நேற்று உதாரணம் சொன்னேன். கைதி போலீஸ் கட்டுப்பாட்டில் இருப்பான். போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் கைதி இருப்பான். நாமெல்லாம் கைதி மாதிரி, போலீஸ் மாயை மாதிரி. மந்திரி கட்டுப்பாட்டில் போலீஸ் இருப்பார். அவரும் போலீஸ் கூட தான் வருவார். அது அவருக்கு பாதுகாப்பு அமையும். இது அவனை கட்டுப்படுத்தி வருவார் இந்த போலீஸ். மாயை பகவானுடைய கட்டுப்பாட்டில் அவருக்கு உதவி செய்ய வரும். நம்மளுக்கு மாயை நம்மளை எடுத்துகிட்டு போகும். இது நம்ம பிறக்கிறதுக்கும் கடவுள் பிறக்கிறதுக்கும் வித்தியாசம். நேற்று உதாரணம் கூட சொன்னேன். ஜனாதிபதிக்கு வர்ற போலீஸ் பாதுகாப்பெல்லாம் சொன்னேன். சின்ன பையன் கத்துனான்னு. இப்படி எத்தனையோ அவதாரங்கள்லாம் இருக்குது. பிறகு 2 கோணத்தில் பகவான் அவதாரம் எடுக்கிறார். ஒன்று கர்மத்தின் அடிப்படையில். மனுஷன் அவனை சேர்ந்த அவனுடைய கர்ம வினையின் அடிப்படையில் பார்த்தோம். பகவான் கர்ம வினை ஏதும் இல்லை, மற்றவர்களுடைய கர்ம வினையையும் மற்றவர்களை சரி பண்ண பிறக்கிறார். ராமர் அவதாரம் எதுக்கு? ராவணன் கேட்ட வரத்தின் அடிப்படையில். கிருஷ்ண அவதாரம் கம்சனுடையது, எல்லாருடைய மற்ற விஷயங்கள்லாம் கேட்டு இந்த கீதையை உபதேசிக்க பிறந்தார். இரண்யகசிப்பு அவதாரம் எதுக்கு வந்தது? இரண்யகசிப்பு கேட்ட வரத்தின் அடிப்படையில் நரசிம்ம அவதாரம் வந்துச்சு. அவங்க கேட்ட வரத்தின் அடிப்படையில் தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிப்பதற்காக அவர் அவதாரம் எடுக்கிறார். நம்ம அப்படி இல்லை. நம்மளுடைய கர்ம வினையின் அடிப்படையில் பார்க்குறோம். பொதுவாக எல்லாத்தையுமே அவதாரம்னு சில இடங்களில் சொல்கிறோம். பெரிய அபூர்வமான காரியத்தை செஞ்சால் என்ன பண்ணுவோம்? அவதாரம்ன்ற ராமகிருஷ்ணர், ஆதிசங்கரர், வியாசர் எல்லாத்தையும் அவதாரம். ஏன்னா பெரிய செயல்களை செஞ்சதுனால. இப்படி எத்தனையோ அவதாரங்கள். பிறகு தர்மத்தின் அடிப்படையில் சொன்னால் எப்பயுமே ஒரு தர்மம் சீரழிஞ்சு மங்கி போகும்போது கடவுள் அவதாரம் எடுக்கிறார். இயற்கையே அப்படித்தான் இருக்குது. நேற்று உதாரணம், கண்ணில் தூசி விழுந்தால் தன்னை எறியாமல் கண்ணீர் வரும். ஏன்னா அதை வெளியேற்றுறதுக்கு. அது முடியலைன்னா தான் இப்போ டாக்டர்கிட்ட போகும். அது மாதிரி இயற்கையினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு தீங்கு நடந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு பகவானே என்ன பண்ணுறார்? இயற்கையவே சரி பண்ணுவார். சில இடங்கள்லாம் பார்த்தோம். ஒரு இடத்துல ரொம்ப அக்கிரமம் நடந்துச்சான் ஒரு ஏரியாவில். அங்கே அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஒரு பூகம்பம் டோட்டலாக அழிச்சிருச்சு. நல்லவங்களும் சேர்த்து அழிச்சிருச்சு. ஒரு தடவை பார்த்தேன். ஒரு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் இங்கே வந்திருந்தார். அப்போ தான் சொன்னாங்க ஒருத்தர், அது எப்படி எந்த அளவுக்குன்னு தெரியல. அவர் சொன்னாராம், அப்போ அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் வல்லரசில் அப்படியே போட்டி போட்டுக்கு நிற்கிது. அப்போ ஒரு பட்டம் நமக்குன்னா வேர்ல்டு அழிஞ்சு போகும்னாராம். ஒரு பட்டம் நமக்குன்னா வேர்ல்டே அழிஞ்சு போயிடும். அவர் போகிறார். 1 மாதத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு 10 செகண்ட் அந்த பூகம்பம் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் மண்ணோட மண்ணாயிட்டான் ரஷ்யாவில். உலகத்தை 10 செகண்டில் அழிக்கிறவருக்கு 1.5 லட்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சா? அப்போ அதை கடவுள் என்ன பண்ணுவார்னா, அவர் எங்கே எப்படி சரி பண்ணணுமோ அதை இயற்கையின் மூலமாக சரி பண்ணுவார். தானும் தோன்றி சரி பண்ணிக்க. கொரோனா கூட சொன்னேன். கொரோனா கூட கடவுளுடைய அவதாரம்னு. ஏன்னு சொன்னால் மாசு கட்டுப்பாடை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிச்சு. சென்னையில் வெயில் வந்தது, கூவத்தை சுத்தப்படுத்துச்சு வெள்ளம் இப்படி இயற்கையே ஒன்று சரி பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. பிறகு இந்த அவதாரத்தை அறிவதால் நான் ஆத்மா அழியாதவன்கிற தத்துவம் வரும். கடவுள் ஒருவரே, விஷ்ணு ஒரே தான். 10 அவதாரம். உருவம் மாறி இருக்கு, உடல் மாறி இருக்கு, அவர் அழியாமல் இருக்காரு. அது மாதிரி நாமளும் பல பிறவி எடுக்கிறோம், உடல் மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். இதனால் என்னென்னா, இந்த பற்று பயம் கோபமெல்லாம் போகும் அப்படிங்கிற இந்த அவதார தத்துவத்தை அறிஞ்சு ஞானமெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் பற்று போகும், பயம் போகும், கோபம் போகும். எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படுவோம், பயப்படக்கூடாத இடத்துல பயப்பட மாட்டோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த டாபிக் போகணும். அதில் இன்னொரு கடைசியாக ஒன்று சொன்னார். அர்ஜுனுக்கு சந்தேகம் வரலாம், நீங்கள் எல்லாரையும் தடுத்துருக்கலாமே போகிறவே அப்படிங்கும்போது என்ன சொன்னார்? யார் என்னை எப்படி வழிபடுறானோ அப்படி நான் அவனுக்கு அருள் புரிகிறேன்ட்டார். தர்மர் சூதாட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு வேண்டினார், சரி வரல. அது மாதிரி ஒரு மனிதன் எப்படி என்னை எந்த விதத்தில் வழிபட்டு எதை விரும்புகிறானோ அதை கொடுப்பேன்னு சொன்னார். ஒன்றை மட்டும் தரமாட்டார்னு சொன்னோம், சீக்கிரம் தரமாட்டார். ஞானத்தையும் மன தூய்மையையும் அது கொஞ்சம் லேட் பண்ணுவார்.
தகுதியை பார்த்து கொடுப்பார். இதெல்லாம் பார்த்து முடித்தோம். இப்போ பேச வேண்டிய டாபிக் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இது ஒரு முக்கியமான தலைப்பு. இது வேதாந்தம், ஞாபகம் வச்சுக்க. இது ஃபுல்லாக வேதாந்தம். அதனால் தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. தத்துவம் பேசும்போது கொஞ்சம் அப்படியே அலர்ட் ஆகும். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அறிவினால் செயலை துரத்தல். ஞானம்னா அறிவு, கர்மம்னா செயல், சந்நியாசம்னா துரத்தல். அறிவினால் செயலை துரத்தல். செயலவே துறக்கிறது காவி ட்ரெஸ் போட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் காட்டில் போய் உட்காந்துக்கிறது. அது செயலிலே துறக்கிறது. அது சில பேருக்கு தான் முடியும். நாம் எல்லாம் செயல்பட்டுத்தான் ஆகணும். ஆனால் செயல்பட்டுக்கிட்டே எப்படி செயல்படாமல் இருக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு செயலும் தான் நம்முடைய பந்தத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்கோம். கர்ம யோகமாக செஞ்சாலே பந்தத்திலிருந்து விடுபட்டுரும் சொல்லியிருக்கோம். இங்கே அதை வேற ஒரு கோணத்தில் சொல்கிறாரு. நீ இந்த பாவனையோடு நீ செயல் செய்தாய் என்றால் நீ செய்தும் செய்யாதவனே. எந்த செயல் செஞ்சாலும் அது செய்யாதவனே அப்படிங்கிறார். ஆத்மா என்றைக்குமே செயல்படியாது, அனாத்மா எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை எங்கே பார்த்தோம்? 2வது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம் நாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் அவன் மோட்சத்தை அடைஞ்சிருவான். மோட்சத்துக்கு இல்லறமோ துறவரமோ முக்கியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்சத்துக்கு ஞானந்தே முக்கியம். இந்த ஞானத்தை இந்த அறிவோட இல்லறத்துலேருந்து செயல்பட்டாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லறத்துக்குத்தான் இந்த அறிவு ரொம்ப முக்கியம். துறவியாக இருந்து ஞானம் இல்லைன்னா மோட்சம் கிடையாது. இல்லறவாசியாக இருந்து ஞானம் இருந்தால் மோட்சம் உண்டு. 2 வாழ்க்கையிலையும் மோட்சத்துக்கு காரணம் ஞானமே ஒழிய வாழ்க்கை முறை கிடையவே கிடையாது. அது ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். நம்ம சொல்கிறோம், தூக்கத்துக்கும் பெட்ரூமுக்கும் சம்மந்தம் இருக்கானா? கிடையாது. தூங்குறதுக்கு அந்த பெட்ரூம் கொஞ்சம் வசதிகளை கொடுக்கலாம். ஆனால் அதில் படுத்துட்டு எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க? பட்டு மெத்தையில் படுத்துட்டு, ஏசியில் படுத்துக்கிட்டு, ஒருத்தன் கட்டாந்தரையில் படுத்துட்டு கொட்டை விட்டு தூங்குறான். இருக்கானா இல்லையா? அப்போ தூக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. தூக்கம்தான் முக்கியம். நீ எங்கே வேணாலும் படுத்துக்க, நிம்மதியாக தூங்கினேப்பான்னு சொல்லணும். அது மாதிரி எந்த வாழ்க்கை முறை வாழு, ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் என்ன? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதே மோட்சம். இந்த உலகத்தில் வாழும்போதே மேலோட்டமாக துக்கம் இருக்கும், ஆழ்ந்த மனசில் அமைதியும் ஆனந்தத்தையும் அடைவது தான் மோட்சம். நீ எங்கே வேணாலும் படுத்துக்க, தூங்கணும் முதல்ல. நீ ஏசியில் படுத்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கட்டாந்தத்தில் அப்படி தூங்குனா எது முக்கியம்? யார் சந்தோஷமாக இருப்பா? ஏசியிலையும் படுத்து பட்டு மெத்தையில் படுத்து தூக்கம் வந்தால் ரொம்ப பெட்டர். அது வேணாம்னு சொல்லலை. மெயின் என்ன? அது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? தூக்கத்துக்காகத்தான். இவன் தரையில் படுத்தாலும் தூங்குறதுக்குத்தான். அங்கே படுத்தாலும் தூக்கம்தான் முக்கியம். எங்கே படுத்து தூக்கம் வரலைன்னா பிரயோஜனம் இல்லை. நீ எந்த வாழ்க்கை வாழ, இல்லறமோ துறவரமோ எப்படி வேணாலும் வாழ, மனசில் அமைதி ஆனந்தம் தான் முக்கியம். அதை கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும்ங்கிறார். அதனால் ஞானம் முக்கியம். பெரும்பாலானவங்களுக்கெல்லாம் துறவரம்லாம் சரியே படாது. அதனால அவர் துறவரத்தை ரொம்ப வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா ஏதோ 1,00,000 ஒருத்தர், 10,000 ஒருத்தர், அவ்வளோதான் துறவரத்துக்கு லாய்க்கு. கிருஷ்ணனும் இல்லறத்தான், அர்ஜுனனும் இல்லறத்தான், வியாசரும் இல்லறத்தில் இருந்தவங்க தான். எல்லாருமே இல்லறவாசிகள் தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞான கர்ம சந்நியாசத்துக்கு முதல்ல தன்னையே உதாரணமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சொல்கிறாரு தன்னை உதாரணம் சொல்லிட்டு பிறகு இந்த டாபிக் வர்றார். நான் எல்லா செயலையும் செய்கிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் எவ்வளவோ காரியம் பண்ணுறேன். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சம் படைச்சதெல்லாம் நான் தான். ஆனால் அதில் பற்று இல்லைங்கிறதுனால அந்த பலன் எனக்கு ஒன்றும் பண்ணாது. படைச்சாலும் ஒன்று, படைக்காட்டாலும் ஒன்று. எல்லாவற்றையும் படைத்தாலும் எனக்கு எதுவுமே என்னை பாதிக்காது. ஏன்னா இந்த ஞானத்தோடு படைக்கிறார் அவர். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு படைப்பை இங்கே சொல்கிறார். எல்லா வர்ணங்களையும், 4 வர்ணங்களை தொழிலின் குணத்தின் அடிப்படையில் நான் படைத்தேன் இங்கே சொல்கிறார். எல்லாத்தையும் படைத்தேன். அதில் இங்கே ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த ஒரு சுலோகத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியல்வாதிகள் ஜாதியை பற்றி கிருஷ்ணர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய சரியாக புரிஞ்சுக்கிறாததுனால. அதில் என்ன, 4 வர்ணத்தை தொழில் குணத்தின் அடிப்படையில் படைத்தேன்னு சொல்கிறாருங்க. தொழிலின் குணத்தின் அடிப்படையில் படைத்தேன். பிராமணர்,
சத்திரியன், வைசியன், சூத்திரன் நம்ம சொல்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எல்லா குணமும் இருக்குது. ஒருத்தன் வந்து அதாவது ஒரு சார்ந்த குலத்தில் பிறந்திருந்து குணம் பிராமண குணமானதை குணத்தில் அவன் பிராமணன். ஒருத்தன் வந்து குணத்திலையும் பிராமணனாக இருக்கலாம், தொழிலில் சத்திரியனாக இருக்கலாம். குணத்தில் பிராமணனாக இருக்கலாம், தொழிலில் சத்திரியனாக இருக்கலாம், தொழிலில் சூத்திரனாக இருக்கலாம். சில பேர் தொழிலில் சூத்திரனாக இருக்கலாம், குணத்தில் பிராமணனாக இருக்கலாம். இப்படி எல்லாமே அது வந்து அவனுடைய குணம் எப்படி, இந்த குணத்தின் அடிப்படையில் இவன் பிராமணன், இவன் இந்த தொழில் செஞ்சால் இவன் பிராமணன். நான்குமே சமமாத்தான் இருக்க ஒழிய அவர் இதை உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பகவான் எந்த இடத்துலையும் சொல்லலை. நாலுமே தேவை இருக்குது மக்களுக்கு, நாலுமே தேவை இருக்கு. அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது சொல்கிறார் எப்படின்னா, அது ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். 3 குணம் ஒன்று சொல்லுவோம், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இருக்கு. இது நான் 14வது அத்தியாயத்தில் விரிவாக விளக்க போகிறேன். சத்துவ குணம்னா நல்ல அறிவோடு இருக்கிறது சத்துவ குணம். ரஜஸ்னா எப்போ பார்த்தாலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது, செயலில் ரொம்ப முக்கியத்துவம். அறிவுக்கு முக்கியத்துவம் சத்துவ குணம், செயலுக்கு முக்கியத்துவம் ரஜோ குணம், கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு முக்கியத்துவம் தமோ குணம். இந்த 3 குணம் இருக்கு. இதில் இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் சத்துவ குணம். யாருக்கு சத்துவ குணம் பிரதானமாக இருக்கோ, அறிவு புத்தி ரொம்ப வேலை செய்யுதோ, அதுக்கடுத்து கொஞ்சம் ரஜோ குணம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தமோ குணம் கிடையாது, கொஞ்சம் செயல்பாடு கொஞ்சம் இருக்கும். 3வது தமோ குணம் வந்தால் அவன் குணத்தால் பிராமணன். அவன் பேர் அவன் எந்த ஜாதியிலையும் பிறக்கலாம். அவனுக்கு புத்தி ரொம்ப வேலை செய்யுது, செயல்பாடு கொஞ்சம் அடுத்து செயல்பாடு நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு புத்திக்கு முக்கியத்துவம், 2வது செயல்பாடுக்கு முக்கியத்துவம், 3வது தமோ குணம், தூங்குற நேரம் தூங்குவான், ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுப்பான். இது 3வதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சத்துவம், 2வது ரஜஸ், 3வது தமஸ். அப்படி இருந்து சுயநலம் அதிகம் இல்லாமல் இருந்தால், பொதுநலம் அதிகமாக இருக்கணும், இந்த குணம் இருக்கணும் அவனுக்கு. அப்படி இருந்தால் அவன் குணத்தால் பிராமணன். அந்த காலத்தில் பிராமணர்கள் சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அந்த காலத்தில் பிராமணர்கள் வந்து அவங்கள பாதுகாக்க வேண்டிய மன்னனுடைய கடமை. அவன் தனக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடாது, பொதுநலத்தில் தான் இருக்கணும். இன்றைக்கெல்லாம் மாறி இருக்கு. அதனால தான் அப்படி அந்த பரம்பரையாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்காது. பிறகு 2வது சத்திரியன்னா என்னன்னா, அவனுக்கு முதல்ல ரஜோகுணம் இருக்கும். ஏன்னா அதர்மத்தை அழிக்கிறது ரஜோகுணம் வேணும், அடிக்கணும், கொல்லணும். அதர்மத்தை அழிக்கணும், முதல்ல ரஜோகுணம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். எங்கே தர்மத்தை காக்கிறதுக்கு அதர்மத்தை அழிக்கணுங்கிற புத்தியோடு செயல்படுறானோ அந்த குணம் எவனுக்கு இருக்கோ அது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், சத்திரியன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பிரதானம் என்ன குணம்? ரஜோ குணம். 2வது புத்தி சத்துவ குணம் இருக்குது. 3வது தமோ குணம் இருக்குது. இதுக்கு இவங்க வந்து சத்திரியர்கள் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பொதுநலம் முக்கியம், இவங்களுக்கு அதிகமாக சுயநலம் இருக்காது. சத்திரியர்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கக்கூடாது, பொதுநலம்தான் இருக்கும். அடுத்தது வைசியர். இவங்களுக்கு ரஜோகுணம் தான் இவங்களுக்கு இருக்குன்னா, பொருளை ஈட்டுறது, சமுதாயத்துக்கு பொருளை ஈட்டுறது, நம்ம நாட்டுக்கு பொருளை ஈட்டுறது அவங்க பங்கு தான், ரஜோகுணம் தான். அவன் தர்மத்தை காக்கிறதுக்காக ரஜோகுணத்தில் இருப்பான் சத்திரியன். வைசியன் எப்படி இருப்பான்னா, பொருளாதாரத்தை நம்ம நாட்டில் உயர்த்துறதுக்கு வேலை செய்வான். அதனால ரஜோகுணம் அவனுக்கு பிரதானமாக இருக்கும். 2வது இவனுக்கு சத்துவ குணம் இருக்காது, தமோ குணம் இருக்கு. கொஞ்சம் சுகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கலாம். இவனுக்கு பொதுநலமாக சுயநலமும் கலந்துருக்கும் இவனுக்கு. இவெல்லாம் வைசியன். 3வது என்னென்னா தமஸ் அதிகமாக இருக்குது. அவனுக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்காது, சொன்னதை செய்வான், அவ்வளவுதான். அடுத்து ரஜோகுணம் இருக்கும். சத்துவ குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவனுக்கு பொதுவாக அதிகமாக சுயநலம் இருக்கும். இப்படி குணம் இருந்தால் அவன் சூத்திரன்னு பேர். அதாவது பிராமணனும் சத்திரியனுக்கும் பொதுநலம் முக்கியமாக இருக்கும், 2வது சுயநலம் இருக்கும். வைசியனுக்கு 2 கலந்திருக்கும். சூத்திரன்னு சொல்கிற சுயநலம் அதிகமாக இருக்கும், பொதுநலம். இது குணத்தின் அடிப்படையில். தொழிலும் அப்படித்தான் இருக்குது. தொழிலை பற்றி நிறைய இருக்குது. நம்ம இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரே வீட்டிலே பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 ஜாதி இருக்கலாம். இதுக்கு ஒரே உதாரணம், இந்த சிங்கம்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு தெரியுமா? அதில் 2 பேர் போலீஸாக இருப்பான். யார் ஹீரோ பேர் என்ன பேர்? அதில் சூர்யாவும் விவேகம். அவங்க அப்பா வைசியர், ஏன்னா வியாபாரம் பண்ணுவார். எப்படி இருக்கலாம்? இவன் போலீஸு, வியாபாரம் வைசிய தொழில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சத்திரிய தொழில். புத்தி அவன் சூர்யாவுக்கு பிராமண புத்தி இருக்கும். எப்படின்னா புத்தி கூர்மையாக இருக்கும். அவர் கேட்பார், எப்போ அந்த வண்டியில் எவ்வளோ எங்கே வருது என்னன்னு கேட்டு, வண்டி சரக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பாரு. இவன் என்ன பண்ண, ஃபோன் பண்ணி
கேட்பேன். எங்கே வந்து கேட்டு எத்தனை மூடை வருது, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, எத்தனை மணி, எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சிருவான். இவன் கேட்க சொன்னது எப்படி, எங்கே வண்டி வருதுன்னு கேட்க சொல்லுவான். இவன் எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிடுவான். விவேக் வருவான், அவனை கேட்க சொல்கிறான். அவன் கேட்டு இத்தனை மணிக்கு வருதாம்மா, எத்தனை மூடை வருதுன்னு அப்புறம் ஒவ்வொன்றா கேட்டு இதாப்போ உனக்கு அவனுக்கு வித்தியாசம்மா. அவன்கிட்ட ஒன்று தான் சொன்னேன். அவன் ஒரே கேள்வியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அவன் புத்தி வேலை செய்யுது. இவன் எப்படி ஒவ்வொன்றும் கேட்டு சொன்னாத்தான் செய்வான். ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிற ஒரு இடத்துல வீட்டில் நீங்கள் போனவொன்னே அந்த செல்ஃபில் பொருள் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் போய் செல்ஃபில் தேடி பார்க்குறான், அங்கே இல்லைம்மா. அங்கே இல்லைப்பா, சரி அந்த பீரோவில் தேடி பாரும்பீங்க. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே இல்லைம்மா, சரி அங்கே இல்லை கிச்சனில் தேடி பாரும்பீங்க. புத்திசாலியாக இருந்தால் எல்லாத்தையும் தேடிட்டு வந்துடும், எல்லா இடத்துலையும் தேடிட்டு இல்லைன்ட்டு வந்துடுவான், இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். இது பிராமண குணம். இப்படி இருக்கிறது சூத்திர குணம், அந்த சொன்னால் மட்டும் செய்கிறது. இப்படியெல்லாம் பிரிச்சிருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தி பிராமண புத்தி, சேவை சூத்திர புத்தி. எல்லாத்துக்கும் நல்லா யோசனை சொல்லும், ஆனால் எல்லாத்துக்கும் சேவை பண்ணும். அப்போ ஒரே வீட்டிலே 4 வர்ணம் இருக்குது. இது சுருக்கமாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக அமைப்பு இந்த வர்ணாச்சர்ம தர்மத்தை படைச்சாரு. அன்னைக்கு ஒரு முறையாக சிஸ்டமேட்டிக்காக போச்சு. இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. பிராமணர்களுக்கு நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் இல்லை, கீழே வேலை செய்யணும் தாழ்ந்தவன் எண்ணம் இல்லை. இவன் அவன் அவமானப்படுத்த மாட்டான், இவன் அவனை இது பண்ண மாட்டான். காலகட்டத்தில் மாறி என்ன ஆயிடுச்சு, அது மாறி போயிருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, பொதுவாக ஒருத்தர் சொன்னார், அவர் கோயிலில் பூஜை பண்ணுறவர் அறிவுரை சொல்கிறவர் சொல்லி இவன் அவனுக்கு மதிப்பு கொடுத்தான். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ண, அவன் நம்மளுக்கு மட்டம்னு அவர் நினச்சிட்டார். இப்படி ஒரு சமுதாயத்தினால தானாக கொடுத்த மதிப்பை அவர் என்ன பண்ணி காப்பாற்றிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம உயர்ந்தவர், இவனுக்கு தாழ்ந்தவன்கிற எண்ணம். இப்படி இயல்பாக வந்தது. இப்படி ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இது பேசிக்காக இதை நான் படைச்சேன்னு சொல்லிடுறேன். என்ன உலக வாழ்க்கைக்கா இப்படி எல்லாவற்றையும் படைத்தாலும் நான் எதையும் செய்யாதவன்கிறார். எல்லாத்தையும் நம்ம என்ன ஒன்று ஒரு சின்ன காரியத்தை நான் தான் செஞ்சேன்போம். பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்தாலும் நான் எதையும் செய்யாதவன். இங்கே ஒரு பெரிய தத்துவம் வரப்போகுது. பேசிக் அடிப்படை போடுறாருங்க. கர்மம் செயல்னா என்ன, அகர்மம் செயலின்மைனா என்ன, பிறகு விகர்மம் செய்யக்கூடாதது எது, அல்லது அந்த செயலை சிறப்பாக செய்வது எப்படி, இந்த 3 பற்றி இங்கே சொல்கிறார். வியாச பகவான் ஆத்தங்கரையில் உட்கார்ந்தாராம். இந்த சில பெண்கள் வந்திருக்காங்க போட்டில், இந்த ஆற்றை கடந்து போய் எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னார். ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அவர். கொடுங்க, நான் உங்களுக்கு வழி பண்ண. சாப்பிட்டார். நல்லா சாப்பிட்டுட்டு, இன்று நான் சாப்பிடாதது உண்மையாக இருந்தால் இந்த 6 வழிபடட்டும்னார். நல்லா சாப்பிட்டுட்டு உடனே 6 வழி விட்டுச்சான். அவர் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கல, தான் செஞ்சேன்னு நினைக்கல. அதுக்கெல்லாம் தத்துவம் இருக்குது, பார்க்க போகிறோம் நம்ம. அப்படி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக அறிவுன்னு ஆனால் இருக்கிறத பார்க்குறது அறிவு, இல்லாததை பார்க்குறது அறிவு கிடையாது. இப்போ அவர் நடந்து போகிறாருன்னு பார்க்குறேன், ஒருத்தர் நடக்கிறாருன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அவர் நடந்து போகிறார் அப்படிங்கிறது தானே உண்மையான அறிவு. நான் நடக்கலைன்னு சொன்னால் எப்படி, அவர் நடந்து போகலேன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? நடக்கிறவரை பார்த்து நடக்கலைன்னா இங்கே உள்டாவை சொல்ல போகிறாரு. ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கான், அவர் என்ன சொல்லணும் பார்த்தா, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லணும். இல்லைப்பா அவர் நடக்கலைன்னா. அப்படி நடக்குது இந்த உலகத்தில். மாயையினால் நடக்கிறது நடக்காதது நடக்கிறது மாதிரி தெரியுது, அதை செய்கிறது செய்யாத மாதிரி தெரியுது, செய்யாது செய்கிறது மாதிரி தெரியுது. அப்படி உள்டாவாக இருக்கிறதுனால இங்கே அது அறிவை புகட்டுறாரு. எப்படின்னு பார்க்கலாம். கர்மத்தில் அகர்மம், செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்ப்போன் அறிவுடையவன் சொல்கிறாருங்க. ஆத்மா எப்பயுமே செயல்படாது, அனாத்மா எப்பொழுதுமே செயல்படும். இது உதாரணம் சொல்லிட்டு பிற விஷயத்துக்கு வரலாம். இப்போ கப்பல் கடலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம தூரத்தில் கரையிலேருந்து பார்க்குறோம். அந்த கப்பல் போகிறது மாதிரி தெரியுமா? தூரத்தை பார்க்காது. இங்கேருந்து பார்த்தா அது நிற்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனால் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், செயலில் செயலின்மையை பார்க்குறோம். செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் செயலின்மையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கப்பலுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, போகிறதே தெரியாது. நீங்கள் கப்பலில் ட்ராவல் பண்ணால் தெரியும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், மேலே பறக்கிறது வரைக்கும் தான் ஒரு போகிறது மாதிரி தெரியும். மேலே போயிடுச்சுன்னா ஃப்ளைட் போய்கிட்டு இருக்கே தெரியாது. ஏன்னா பக்கத்தில் ஒன்றும் கிடையாது பார்க்குறதுக்கு. அப்போ
அது அவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது? போகாதது மாதிரி தெரியுது. செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம்? செயல் படலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பூமியில் உட்காந்துருக்கோம். பூமி எப்படி இருக்குது? அசையாமல் இருக்குது. உண்மையிலே அசையாமல் இருக்கா? ஒரு செகண்டுக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம்? பூமி சுற்றுறது 18 கிலோமீட்டர். பூமி வந்து சூரியன் சுற்றுறது அது எத்தனையோ 1000 கிலோமீட்டருங்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன இப்போ உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அமைதியாக. பூமி நகரவே இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது உண்மை. பூமி சுற்றுதா இல்லையா? நம்ம ட்ராவல் பண்ணுறோமா இல்லையா? எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம்? அப்போ அவ்வளவு பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்? செயலின்மையை பார்க்கணும். செயலின்மையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படின்னா கர்மத்தில் அகர்மத்தை பார்க்குறோம். கர்மம் நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் அகர்மத்தை பார்த்து கொண்டு பூமி சூரிய சந்திரனை பார்க்குறோம். நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நின்றுக்கிட்டா இருக்கு இல்லை. சரி, அதே மாதிரி அடுத்தது அகர்மத்தில் கர்மம். சூரியன் சுற்றுதா? சூரியன் அமைதியாக நிற்கிது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்? காலையில் இங்கே உதிக்குது, சாயந்தரம் மறைஞ்சிருது. உண்மையிலே சூரியன் நகருதா? விஞ்ஞானப்படி நகருதா? நகரல. விஞ்ஞானப்படி சூரியன் நகரவே இல்லை, ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் பொய்யில தான் விவகாரமே நடக்குது. சூரியன் உதிக்கிறதும் இல்லை, மறைகிறதும் இல்லை. உண்மையிலேயே பூமி தான். ஆனால் பொய்யில தான் அத்தனை விவகாரம் நடந்து பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அகர்மத்தில் கர்மம். ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் மரமெல்லாம் இருக்குது. என்ன ஸ்பீடில் போகுது? உண்மையிலே மரம் நகழுதா? ஒருத்தன் பிறவிலே வந்து கண்ணு குருடு ஒரு பையனுக்கு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகிட்டாங்களாம். ஒரு 5-6 வயசு 7 வயசு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. ட்ரெயின்லேயே உட்காந்தோன்னு, அப்பா காரெல்லாம் வீடெல்லாம் ஓடுது, மரமெல்லாம் ஓடுதுன்னு கத்துனானா ட்ரெயினில். ஆனால் ஓடுதான்னா ஓடலை. அப்போ அங்கே செயல் இன்மையில் செயலை பார்க்கின்றோம். எல்லாம் ஓடுது. அதனால் நம்ம உள்டாவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம். இப்போ கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்? அப்படியே அசையாமல் படுத்து கிடைக்கான்னு சொல்கிறான். ஒரு செயலும் இல்லைன்னு பார்க்குறோம். உண்மையிலே படுத்துருக்கானா? செயல் நடக்காமல் இருக்கானா? சுவாசிக்கிட்டு இருக்கான், காற்று துடிச்சிக்கிட்டு இருக்கு, உள்ள ஜீரணம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ குறுக்க விஷயத்தினா உள்ள போய் ரத்த ஓட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி அவன் உயிரை வாழ முடியாது. அப்போ செயல் இன்மையில் அங்கே செயல் இருக்கு. அங்கே வெளியே செயல் இல்லாமல் இருக்கு, ஆனால் செயல் இருக்கு. அனாத்மா என்றைக்குமே உடலும் சரி, உலகமும் சரி, இந்த கட்டடம் சரி, சும்மா இருக்கிறதே கிடையாது. இது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். செயல் இன்மையில் செயல் அனாத்மாவில். உடம்பு வந்து நீங்கள் செத்து போயிட்டா, ஒருத்தர் இறந்து கிடக்கான், ஒன்றுமே கிடைக்காதுன்னு அப்படியே அவருக்கு கொஞ்ச நாள் அழுகி போயிடும் உடம்பு. உள்ள ஒரு மாற்றம் நடக்குது. இந்த கட்டடத்தில் செயல் இருக்கா இல்லையா? அமைதி அப்படியே தானே சாமி இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. 5000 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இப்படியே விட்டா? அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. டேட் ஆஃப் டெத்து உண்டு சூரியனுக்கு, டேட் ஆஃப் டெத்து உண்டு பூமிக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு பூமி இருக்காதுங்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த அகர்மத்தில் கர்மம், கர்மத்தில் அகர்மத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், இதை ஏன் இங்கே சொல்லணும்னா, இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து அப்படியே சொல்ல தப்பு இல்லை. ஆனால் அங்கே உள்ள வேற ஒரு தத்துவம் இருக்குது. அதனால் செயல் நடந்தாலும் அங்கே செயல் நடக்கலைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ கயிறு இருக்குது, கயிறை வந்து ஒருத்தன் வந்து பார்க்கவே இல்லை, அதை வந்து ஒருத்தன் பாம்பா பார்த்துட்டான். பாம்பா பார்த்துட்டா என்ன சொல்லுவோம்னா, அங்கே பாம்பு இருக்குது பாம்பு இருக்குன்னு கத்துறான். அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு அவன்கிட்ட போய், நீ பார்க்குறைய பாம்பு அது பாம்பு இல்லை, கயிறுன்னு சொல்லணும். ஒருத்தன் வந்து கயிறை பார்க்கவே இல்லை, திடீர்னு வர்றான், அந்த கயிறு இருக்குப்பான்னு சொல்லிடலாம். ஆனால் பாம்பை பார்த்துட்டா பாம்பு மாதிரி இருந்துட்டு இது பாம்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீ பார்க்குறைய பாம்பு அது பாம்பு இல்லை. அது மாதிரி நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிய அது செயல் இல்லை. நீ எதை செயல் நினைக்கிறையோ அது செயல் இல்லை, எதை செயல் இன்மை நினைக்கிறையோ அது செயல். இந்த உலகத்தில் கருங்கல்ல ஒரு 10,000 வருஷம் கோயில் கட்டினா கூட அங்கே செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு.
அனாத்மாவாகிய இந்த ஜடப்பொருள்னு சொல்கிறோமே, அதில் எல்லாத்துலேயும் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா அதற்கு ஆதாரமான தத்துவம். ஆத்மா என்றும் செயல்படுவதே இல்லை. இது எப்படின்னா, இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வெளிச்சத்தை சொல்லலாம் பொதுவாக. அதாவது வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, வெளிச்சம் எந்த செயலும் செய்யாது, லைட்டு. ஆனால் லைட் இல்லாட்டி செயல் செய்ய முடியுமா? இப்போ ஒருத்தன் வந்து லைட்டு வெளிச்சத்தில் பொய் பத்திரம், அந்த யார் ராமகிருஷ்ணன் சொல்வார், பொய் பத்திரம் எழுதுகிறான். ஒருத்தன் வந்து பாகவதம் படிக்கிறான். அதே லைட்டு வெளிச்சத்தில் ஒருத்தன் தர்மம் பண்ணுறான், ஒருத்தன் அதர்ம செயல். ஆனால் ரெண்டு லைட்டு வெளிச்சத்தை பாதிக்குமா? அது ஏதாவது செய்யுதா? ஆனால் அது இல்லாட்டி செய்ய முடியாது, அது இல்லாட்டி செய்ய முடியாது. ஆத்மா எதுவும் செய்யாது, ஆனால் அது இல்லாட்டி எதுவும் நடக்காது. ஆத்மா இல்லாட்டி எதுவுமே நடக்காது. நீங்கள் லைட்டு வெளிச்சத்தை, இன்னொரு தத்துவம் இருக்குது, லைட்டை வந்து யாராவது வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? வெளிச்சத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பீங்க. வெளிச்சத்தை யாராலும் பார்க்க முடியாது. என்னடா குண்டத்துக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. வெளிச்சத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. வெளிச்சம் இல்லாட்டி எந்த பொருளையும் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரே உதாரணமாக, நீங்கள் நைட்டில் நல்ல சுத்தமான இடத்துல ஒரு டார்ச் அடிக்கிறீங்க, ஒரு மரத்து மேலே அடிக்கிறீங்க, தூரத்தில் இருக்க டார்ச்சு. அந்த மரம் தெரியும், போகிற வெளிச்சம் தெரியாது. வெளிச்சத்தில் தூசி இருந்தால் தெரியும். வெளிச்சம் போய் அங்கே படுறதுனால அந்த போகிற வெளிச்சத்துக்குள்ள ஒரு பொருள் இருந்தால் தெரியுமே வெளியே, வெளிச்சம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வெளிச்சம் இல்லாட்டே பொருள் தெரியாது. இது ஒரு பெரிய சயின்ஸ் உண்மை. இதுக்கு இன்னொரு உதாரணம், விஞ்ஞானத்தை கொஞ்சம் யோசிச்சோம்னா புரியும். பௌர்ணமி இருக்குல்ல, பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வருதா இல்லையா? சந்திரன் வருது. சந்திரன் எப்படி பிரகாசமாக தெரியும்? அதுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்து? சந்திரனுக்கு சூரியன்லேருந்து வருது. சந்திரன் கிட்ட உதயமாகும், சூரியன் மறையும். இந்த சூரிய வெளிச்சம்தான் அங்கே போய் படுது. போகிறது தெரியுதா? சூரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சம் போகிற இடத்துல சந்திரன் இருக்குது, அதனால தெரியுது. அங்கே பூராமே வெளிச்சம் இருக்குது, ஆனால் எதுவும் பொருள் இல்லை. அது மாதிரி ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனுடைய சாநித்தியத்தில் இந்த செயல்பாடு, ஆத்மா செயல்படுவதில்லை. நம்மளுடைய உண்மையான சொரூபம் ஆத்மா தான். ஆனால் நான் அந்த ஆத்மா இல்லாட்டி எதுவும், இந்த உடலே செயல்படாது. உடல் செயல்படுது, எப்பொழுதும் உடல் செயல்படும். ஆத்மாவாகிய நான் செயல்பட மாட்டேன். இது ஒரு பெரிய தத்துவம். இப்போ இந்த அத்தியாயத்தில் 2வது ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கடைசியில் போனது முழுசாக புரியும். புரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டு நிப்பாட்டிக்கங்க. அதுக்கு மேலே ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேணாம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி இந்த அறிவோடு ஒருவன் எந்த செயல் செய்தாலும் அவனுக்கு பாவமோ புண்ணியமோ வருவதில்லை. அவன் பாப புண்ணியத்தை கடந்தவனாக ஆகிவிடுவான். அவன் பிறவா நிலையை அடைவான். இந்த உடம்பு பிறந்தாச்சுன்னா அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு செகண்டுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டு இருக்கு. டேட் ஆஃப் டெத்து இறந்த பிறகு உடம்பு மாறும். மாறி என்ன ஆகுது? மண்ணோட கலக்கும், தண்ணியோட கலக்கும், நெருப்போட கலந்துடும். இந்த அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும். இதற்கு ஆதாரமான நான், ஆத்மாவாகிய நான் செயல்படுவதில்லை. ஆனால் என்னுடைய சாநித்தியத்தில் தான் இதெல்லாம் செயல்படுது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இல்லறத்தில் இருக்கானோ துறவரத்தில் இருக்கானோ, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா அவன் பந்தப்படுவதில்லை, கிடைப்பதில் திருப்தியோடு இருப்பான். இவனது கட்டுக்குள் தான் இந்திரியங்கள் இருக்கும். இருமையில் சமபாவனையோடு இருப்பான். பொறாமப்பட மாட்டாங்கிறாரு. நிறைய பொறாமையை பற்றி அப்பப்போ சொல்கிறார். ஏன்னா அது நம்ம நாட்டில் ஊறி போன ஒரு குணம். அது இந்தியாவில் ரொம்ப இருக்கும்பாங்க பொறாமைங்கிறது. அது ரொம்ப நம்மளை வந்து, பொறாமை வந்து எப்படி வரும்னா, இது இடையிலே சிலையிலே வர்றாரு, பொறாமைப்படாத மனம் வரும்பார். நம்மளை விட யாராவது அதிகமாக வச்சுருந்தா தானே பொறாமை வரும். உயர்ந்த ஒரு பொருள் இருந்தாலோ, ரொம்ப மதிக்கத்தக்க பொருள் என்னை விட ஒருத்தன் இருந்தால் பொறாமை வரும். எனக்கு தலைவலியே வரல, அவனுக்கு தலைவலி வந்துருச்சு, பார்த்து பொறாமை போடுவோம். ஐயோ எனக்கு தலைவலி வரலையேன்னு சொல்லி எனக்காக பொறாமை போடுவோம்மா. ஏன்னா அதில் மதிப்பு இல்லை. இவனுக்கு உலகத்தில் எதுலேயுமே மதிப்பு இல்லை, பிற எப்படி பொறாமைப்படுவான்? ஒரு பொறாமையை பற்றி சொல்லும்போது சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு பழைய பாட்டு. அதில் வரும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால், எல்லா வீட்லேயும் வேதனை இருக்குன்னு சொல்கிறார். கடைசி ஒரு வார்த்தை வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.
நம்ம என்ன நமக்கு மேலே இருக்க வழியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மேலே இருக்கிறத பார்த்து பொறாமப்படாத, நம்மளுக்கு கீழே எவ்வளோ இருக்கான்னு பாரு அப்படிங்கிறார். இங்கே பொறாமையை பற்றி சொல்கிறார் அப்படி. அதனால் இந்த பொறாமை எல்லாம் கூட, ஏன்னா அதை விட உயர்ந்த வஸ்துல என்னை விட உயர்ந்த உலகத்தில் இல்லை. என்னன்னு சொல்லுவான் தெரியுமா? கடவுள் நானும் ஒன்றும்பா. ஆள் மனசில், அதுக்காக வெளியே விவகாரத்தில் அவரை வழிபடுறது, அவருடைய அருளால் தான் வாழ்கிறது, அதெல்லாம் இருக்கும். தத்துவ ரீதியாக பார்த்தா அவர் நானும் ஒன்று. ஒரு ஒருத்தர் பக்தர், ஒரு சன்னியாசி காட்டில் போய் சுடுகாட்டில் இது பொதுவாக நெருப்பு சுள்ளியெல்லாம் போட்டு தியானம் பண்ணுவாரான் நைட்டு. அவர் எதையும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு நாள் சுள்ளியெல்லாம் கிடைக்கல, சுடுகாட்டில் பணம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. காளி கோயிலுக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் சுடுகாட்டில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. உடனே காளி வந்துச்சான். காளி வந்து, ஏய் நான் இங்கே நடனம் ஆடுற இடம், நீ என்ன இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ யாருன்னு? நான் காளி அப்படின்னு. நீ தானே இந்த உலகத்துக்கெல்லாம் படைச்சிட்டு, உனக்கு இடம் இந்த இடம் விட்டால் வேறு இடம் கிடைக்கல, எங்கேயா போய் ஆடு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன், உனக்கு இந்த அண்டமே ஒன்றதுங்கிற எங்கேயா போய் ஆடிட்டு போ அப்படின்னு. நானா பரவாயில்ல, இவ்வளோ தைரியமாக என்னையவே எதிர்த்து பேச, எனக்கு ஏதாவது வரங்கள்னாலும் உன் வரமெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. ஏதாவது கேளு கொடுக்குறேன்னுச்சு. இந்த காலில் ஒரு கட்டி இருக்குது, இந்த மாத்திரம் இந்த காலில் மாற்றி வைனானா, இந்த காலில் இருக்கணுங்கிறதே அவன் விதின்னுச்சான். இதவே மாற்ற முடியல, நீ என்ன போ வேலையை பார்த்துட்டான். அப்படி ஒரு புத்தி வருது. கடவுள்கிட்ட கூட எனக்கு ஒன்றும் வேணாம், எதுவுமே வேணாங்கிற புத்தி. அப்போ எப்படி பொறாமல் வர அவனுக்கு? இந்த தத்துவத்தை புரியும் பொழுது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருகிறது. இது போக போக 18வது அத்தியாயம் முடிகிறதுக்குள்ளே புரிஞ்சிடணும். புரியாட்டி 100ஓட படிப்போம். என்ன வேற ஒன்றும் இல்லை. அதனால் இவனுக்கு அகங்காரம் இல்லை, நான் என்ற எண்ணம் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே செய்கிறது இல்லைங்கும்போது நான் செஞ்சேன்னு புத்தி வரும். அந்த ஆணவம் எல்லாத்தையும் அழிக்கும். ஆணவத்தை தொடர்ந்து என்னுடையது மமகாரம் அளிக்கும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்ட்டார். இந்த அகங்காரமும் மமகாரமும் நான் சொல்ற புத்தி, இந்த அறிவு வந்தால் போயிடும். அதுவும் இது என்னுடையதுங்கிற புத்தி ரெண்டும் இல்லாட்டி வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார் வள்ளுவர். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் என்ன? மோட்சம் இது இந்த புத்தியில தான் போகும். ஆத்மா செயலற்றது, நான் எந்த செயலும் செய்யவில்லைங்கும்போது அகங்காரம் எப்படி வரும்? பிறகு என்னுடையதுன்னு புத்தி வரும். உலகத்தில் ஒன்று கூட அந்த உடம்பே நம்மளுடையது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சொன்னனைக்கு டேட் ஆஃப் டெத்து நிச்சயம் ஆயாச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினாலும் இருக்காது, விரும்பாட்டாலும் இருக்காது. கடவுள் எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ எடுத்துருவார். அதுக்கு மேலே நீங்களாக போகணும்னு நினச்சாலும் முடியாது, போக வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த உடம்பை சார்ந்தது எல்லாம் இருக்குது. ஒன்று நம்மளை விட்டு அது போய் இருக்கும் போதே, இல்லாட்டி அதை விட்டு நம்ம கட்டாயம் போய்த்தே ஆகும். அப்புறம் எப்படி என்னுடையதுன்னு சொல்ல முடியும்? ரெண்டில் ஒன்று நடக்குமா இல்லையா? நம்ம இருக்கும்போதே ஒரு பொருள் நம்மளை விட்டு கட்டாயம் போகிறா பார்க்குறோம். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போயிடுது. சரி, அதுதான் போல கடைசி வரைக்கும் இருக்குன்னா நம்ம அதோட வச்சுட்டு போக முடியுமா? காதற்ற ஊசியும் கடைவழி வாரான்னார். அப்போ இந்த அகங்காரம் மமகாரம் இந்த தத்துவத்தை புரிந்தால் நீங்கிவிடும். பந்தத்தில் விளம்பாட்டான், பாப புண்ணியம் இவனை ஒட்டாது. இவன் எப்படின்னா இதை பிடிச்சிக்கிட்டு, இந்த தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டு உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை பாதிக்காதுங்கிறார். ஒரு சின்ன பையன் சுற்றுறான் ஒரு தூணை, அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு சுற்றினா கீழே விழுவானா ஒரு கயிறை கட்டிக்கிட்டு? அது மாதிரி இப்போ நம்ம பலாப்பழம் சாப்பிடணும், அறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்மளாம் அதை அறுத்து கத்தியை வச்சு அறுத்து சாப்பிட்டா கையில் பிசுன்னு ஊற்றிடும். எண்ணெயை தடவிட்டோம்னா, கத்திலையும் கையில் எண்ணெயை தடவினா அழகாக அறுத்து சாப்பிடலாம். இந்த தத்துவங்கிற எண்ணெயை தடவிட்டு உலகத்தில் வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு இருக்கும். வெளி சூழ்நிலைக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆரம்பத்தில் தேவை, பிறகு ஒன்றாக இருப்பான். ரயில் நிலையத்தில் உட்காந்துருந்தாலும் அமைதியாக இருப்பான். அந்த ஆரவாரத்துக்கு இடையில் குகையில் உட்காந்தாலும் அமைதியாக இருக்கும். இங்கே பெரிய கர்மம் நடந்துக்கிட்டு இருக்கு, ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் ஏன்னு சத்தம் ஆரவாரம் இருக்கு, அங்கே அமைதியாக உட்கார முடியும் அவனால். குகையில் எந்த இதுவுமே இல்லை, அங்கே மனசு கடவுளுங்கிற எண்ணத்தை தியானம் பண்ணிக்கிட்டு அங்கே மனசு மட்டும் செயல்பட முடியும். இது ரெண்டுமே இவனுக்கு முடியுங்கிறார். அதாவது மனசு தான் எல்லாத்துக்கும். இதை சரி பண்ணியாச்சுன்னு சொன்ன தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் பார்த்தேன். சென்னையில் இருக்கும்போது நான் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போவேன். பயங்கர அடமழை, புயல் அப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு, மழை பிடிச்சி அடித்து ஆற்றிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது
ட்ரெயின் வந்து நின்றுச்சு கோடம்பாக்கம் ஸ்டேஷனில், போகாதுன்னுட்டான். ரொம்ப நேரம் ஆகும், தண்டபலம் தண்ணி தேங்கி கிடக்கு, வடியணும் அப்படின்ட்டாங்க. மழை விழுந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு போகிற அவசரம், மக்கள்லாம் ஸ்டேஷனில் வந்து ஆரவாரம் ஓடிக்கிட்டு, பஸ்ஸும் போலேங்கிறான், ஆட்டோவை பிடிக்கிறதா எப்படி போகிறான்னு அப்படியே கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷனே. நானும் சரி எப்போ போகுதுன்ட்டு ஸ்டேஷனில் ஓரமாக ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டேன். அந்த ஸ்டேஷனில் பார்த்தேன், அந்த ஸ்டேஷனில் சாரல் அடிக்காத இடத்துல மழை பெய்யத்தில் 2 வயசானவங்க, ஒரு 65-70 வயசு இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சாக்கை விரிச்சிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பையில் தலைமாட்டில் வச்சுருக்காரு தலைக்கு. ஒரு தண்ணி பாட்டில், ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில், ஆளுக்கு ஒரு பீடி, 2 பேருக்கும். பீடியை குடிச்சிக்கிட்டு இவர் என்னமோ சொல்கிறாரு, அவர் எனக்கேன்னு சிரிக்கிறார் அந்த ஆள். அவர் என்னமோ சொல்கிறார், இவர் சிரிக்கிறாரு. நான் ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பூரா மக்கள் எல்லா வசதியோட கல்லோலப்பட்டு கிடக்கு. இவங்க 2 பேரையும் பாரு, ஒன்றுமே இல்லை, கேரா பிளாட்ஃபாரா, பிளாஸ்டிக் சாக்கை விரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பீடியை பற்ற வச்சுட்டு இவன் என்னமோ சொல்கிறேன், அவன் சிரிக்கிறான். அவன் சொல்ல இந்த ஆள் சிரிக்கிறாரு. எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கேன். வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, படுக்க இடம் இல்லை, மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அதில் நடுவில் ஒரு இடத்துல விரிச்சிட்டு எப்படி முடியுது? இவ்வளோ பெரிய ஆரவாரத்து கடையில் அவன் சந்தோஷமாக இருக்க முடியுதா இல்லையா? அவன் தத்துவம் புரியலை, அது வேற விஷயம். இந்த தத்துவம் புரிஞ்சால் அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத இவங்களுடைய தாத்பரியமாக இருக்குது. அதனால் இதுதான் என்ன செய்கிறது, மனசுக்கு அமைதியை கொடுக்கும். சரி, எல்லாம் இப்படி பார்க்க முடியலை, அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியலைன்னு சொன்னால் அடுத்து ஒரு வழி சொல்கிறாரு. அனைத்து செயல்களையும் நீ வேள்வியாக செய்யுங்கிறார். செஞ்சா கடவுளாக பார்த்து செய்கிறது. அப்படி பண்ணைனாலும் உனக்கு இது வருங்கிறார். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மாக்னோ பிரம்மணாகூதம் பிரம்மைவ தேன கந்தவியம்னு ஒரு மந்திரம் சொல்லுவோம், சாப்பிடும்போது தெரியும்ல, அந்த மந்திரம் இங்கே தான் வருது. 24வது மந்திரம், அதில் ஓம் பிரம்மார்ப்பணம்ங்கிறது. இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு வேள்வியை சொல்லி ஒரு ஹோமகுண்டம் வளர்க்குறோம். அந்த ஹோமகுண்டத்தில் 5 பார்ட் பிரிவை சொல்கிறார். அது எல்லாமே பிரம்மனாக பாவிக்கிறது. அதை நம்ம சாப்பாட்டில் சொல்கிறோம். அது எப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதில் நம்ம 6ஆக வச்சுக்கிடலாம். அந்த வேள்விங்கிற செயலே பிரம்மன் தான். வேள்வி நடத்த போகிறோம், ஒரு ஹோமமே செயல்தான். அதில் 5 பார்ட் இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொருள் வந்து ஃபேக்ட்ரியில் படைக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அவர் என்ன சொல்வார், பொருள் பருப்பு ஃபேக்ட்ரியில் அதுக்கு மூலப்பொருளெல்லாம் வாங்குவாங்கள்ல ஒரு கம்பெனியில், அது ஃபண்டமெண்டல் மெட்டீரியல்லாம் வேணும். அப்போ இது எதில் தயார் பண்ணிங்கன்னா, இந்த பொருள் இங்கே வாங்கணும், இந்த பொருள் இங்கே வாங்கணும், வாங்கி இந்த பொருளை தயார் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இப்போ கடவுள் இருக்கார், கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. இந்த பூதங்களை எங்கேருந்து வாங்கினார் அவர்? ஒரு கேள்வி கேட்போமே. கடவுள் ஒரு பொருள் தயார் பண்ணால் அது மூலப்பொருள் எங்கேருந்தோ வாங்கி தயார் பண்ணுறோம். கடவுள் அதே மாதிரி இந்த பொருள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காரு. எங்கேருந்து இதெல்லாம் பொருள் வாங்கினார்னா, அவர் வாங்கலை, அவர்கிட்டருந்தே உள்ள வந்துச்சு. அவரே அந்த பொருளாகவும் இருக்கிறார். சிலந்தி பூச்சி சிலந்தி கூடு கட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த வலை எங்கேருந்து கட்டுது? தனக்குள்ளேருந்து எடுத்து கட்டும். குயவன் பானையை செய்யணும்னா மண்ணு தனி, குயவன் தனி. சிலந்தி வந்து என்ன பண்ணுது, தாம் இருக்கக்கூடிய இடத்துக்கே மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்குது? தனக்குள்ளே இருந்தே. அப்படி கடவுள் தனக்குள்ளே இருந்ததே இந்த இதெல்லாம் படைச்சிருக்காரு. அப்போ இந்த பொருளெல்லாம் என்னது? கடவுள் தானே. இந்த உடம்பு யாரு? கடவுள் தான். இந்த மண் யாரு? கடவுள் தான். அவருக்குள்ளேருந்தே மெட்டீரியல் எடுத்தால் அவர் தான் இது ஆகியிருக்காரு. அதுக்காக என்ன சொல்கிறாரு, உதாரணமாக வேள்வியை சொல்லி அந்த வேள்வியை எல்லா விஷயத்திலும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேள்வி நடக்குதுன்னா அந்த வேள்வியே கடவுள் தான். வேள்வியில் வந்து அதை செய்கிற எஜமானன் அவனும் பிரம்மன். பிரம்மார்ப்பணம். அந்த எஜமானனும் பிரம்மன், யாகம் செய்பவன் பிரம்மன், அந்த வேள்வி என்ற செயலும் பிரம்மன். பிறகு அதில் ஹவிஸ், அதாவது அதில் போடக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, நெய், ஹோமம் எல்லாம், அதுவும் பிரம்மன். அதை போடுறதுக்கு பயன்படுத்துகிற கரண்டியும் பிரம்மன். அந்த இடம் ஹோம குண்டமும் பிரம்மன். இந்த ஹோமம் செய்யறா வரக்கூடிய சொர்க்கலோகம் முதலிய புண்ணிய பலன்கள் இல்லாட்டி எகலோக பலன்கள் அதுவும் பிரம்மன் அப்படின்னு சொல்லி, இது அந்த சுலபத்துக்கு அப்படியே அர்த்தம். இதை நம்ம சாப்பிடும்போது சொல்கிறோம். அதை அப்படியே அப்ளை பண்ணால் எப்படின்னீங்கன்னா, இந்த உணவு உண்கின்ற செயல்ங்கிறதே பிரம்மன் தான். உண்பவன் யாரு? நான். உண்பவனும் பிரம்மன்.
அதில் அதில் கூடிய பொருள் வந்து இந்த நெய் கவிஸ்து கோமகுண்டத்தில் போடுற மாதிரி இங்கே உண்ணக்கூடிய உணவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவும் பிரம்மன். அந்த உணவை உள்ளே செலுத்துகிறோம் பாருங்க, அதுக்கு என்ன வேணும்? கை வாய் வேணும், அதுவும் பிரம்மன். அந்த உணவு போய் விழுகிற ஹோம குண்டம் இது வயிறு, இது அக்னி குண்டம். வயிறு அக்னின்னு சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அங்கே எரிக்குதாங்க. அப்போ இதுவும் பிரம்மன். பிறகு இதனால் கிடைக்கக்கூடிய பலன் பசி நீங்குதல், அதுவும் பிரம்மன். ஹோமகுண்டத்தில் வேள்வியில் செய்கிற எஜமானன், வேள்வியை செய்கிற எஜமானன் உண்பவன், சாப்பாடு சாப்பிட்றவன், அவனும் பிரம்மன். அந்த ஹோமத்துக்கு உண்டான பொருள் நெய் பிரம்மன், இங்கே உணவு பிரம்மன். ஹோம கரண்டி பிரம்மன், இங்கே கையும் வாயும் பிரம்மன். அங்கே ஹோமகுண்டம் பிரம்மன், இங்கே வயிறு பிரம்மன். அங்கே ஹோமத்தினுடைய பலன் சொர்க்கம் இகலோக பலன், அது இங்கே பசி நீங்குதல்ங்கிற பலன். இப்படி நீ செய்கின்ற செயல் அனைத்தையும் இந்த வேள்வியாக நினை. இது அங்கே மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு செயல் வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரமே கடவுள் தான். அந்த வியாபாரியும் பிரம்மன், விற்கும் பொருள்களும் பிரம்மன், அதை வாங்குபவனும் பிரம்மன், அதற்கு அதை விற்கிறதுக்கு பயன்படுத்துகிற கருவிகளும் பிரம்மன், அதில் கிடக்கக்கூடிய லாபமும் பிரம்மன், நஷ்டமும் பிரம்மன். நீ எந்த செயல் செய்தால் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இருக்கேன், இது ஞான வேள்வின்னு சொல்லுவாங்க. சாமியே என்ன பண்ணுவார்னா, இதை போடும்போது கீதா இப்படியெல்லாம் போட மாட்டார், ஞான வேள்வி அப்படின்னு போட்டுருவார். இந்த ஞான வேள்விங்கிறது பிரம்மன். இந்த செயலை செய்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நான் பேசுகிறேன், இது வந்து என்னென்னா இந்த விஷயம் இருக்கே, தத்துவ விஷயம் வந்து அந்த நெய் மாதிரி, அதில் ஊற்றுற பொருள் மாதிரி. இது எங்கே போய் ஊற்றுறோம்? உங்கள் காதில், உங்கள் மனசில். காதும் மனசும் ஹோமகுண்டம். இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டு ஹோமகுண்டம் காதும் மனசும் செய்கிறது நான். இதில் வந்து நீ பயன் என்ன? ஞானம்ங்கிற பலன் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு செயலும், எல்லா செயல்லையும் செய்பவன், செயல், பயன்படுத்துகிற பொருள், அது பண்ணுற இடம். இப்போ ஹோமகுண்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காதும் வயிறு மனசும் தான் இந்த இடத்துல. இப்படி எல்லா செயல்லையும் இந்த 5 விதமான பாட்டை அப்ளை பண்ணி இப்படி நீ வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிடுவ? பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுவா. இதுலேயே மனசு போயிருங்கிறார். ஏன் இதை சாப்பிடும்போது சொல்கிறோம்னா, மற்ற செய்யும்போது சொல்கிறது இல்லைன்னா, மற்ற செயல் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். சாப்பிட்றது நிப்பாட்டுவோமா? 3 நேரம் கட்டாயம் சாப்பிடுவோம். அப்போ 3 நேரம் இந்த மந்திரம் சொல்லும்போது எல்லாம் பிரம்மன்கிற புத்தி வரும். அனைத்தும் கடவுளை தவிர, இந்த செயலாம் நான் செய்யலை, எல்லாம் செயலே கடவுள் தான். அப்படிங்கிற இந்த அகங்காரம் அமகாரம் நீங்குங்கிறதுக்காக தத்துவம் புரியலையா, இங்கே வாங்குறாரு. இதை அப்ளை பண்ணுன்னு சொல்லி இந்த மந்திரம் முக்கியமான மந்திரம். இதில் வந்து 2 மந்திரம் இருக்குது. அகர்மத்தில் கர்மம், கர்மத்தில் அகர்மத்தை காண்போன்னு சொல்கிறார். செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் பார்ப்போன் ஞானி. ஆத்மா செயல்படாத நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆத்மா செயல்படாது. அனாத்மா செயல்படாவிட்டாலும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை புரியணும். புரியலைன்னா அனைத்து செயல்களும் அனைத்து காரியங்களும் பிரம்மன், இறைவனே, எல்லாம் இறைமயமாக இப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதை எல்லா செயலத்திலையும் பயன்படுத்த வேண்டும். பிறகு விகர்மம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அகர்மம், கர்மம்னா செயல், அகர்மம்னா செயலின்மை. விகர்மம்னு சொன்னால் விளக்கப்பட வேண்டிய கர்மம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது இருக்குல்ல, அதர்மமான செயல்களை செய்யக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கிறணுங்கிறாரு. எது செய்யக்கூடாத கர்மம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீ வாழணும். வினோபா இதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிறாரு விகர்மங்கிறதுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு செயல் செஞ்சு எப்போ செய்யாதவனாவேன்னா, நீ அந்த செயலில் விகர்மத்தை அப்ளை பண்ணால் செயல்பட மாட்டேங்கிற. விகர்மம்னா மன ஒருமுகப்பாட்டோடு, அதை அப்படியே பற்றோடு அந்த செயலை ஒரு பிரியமாக செய்கிறேன்னு வச்சுங்க, செயல் செஞ்சு செய்யாதவங்கிறார். உண்மைதான். உங்களுக்கு ஒரு செயல் ஆர்வம் இருக்குது, டிவி பார்க்குறதுல ஆர்வம் இருக்குது, யாருக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, மருந்து ஒரு பையன் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுவும் இப்போ ரொம்ப இந்தியா ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது. காதில் கூப்பிட்டா கூட அவனுக்கு காதில் விழுகாது. அவனுக்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு, வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ போய் கொடுக்க வாயில் போட்டுருவான். ஏன்னா மனசு பூரா எங்கே ஆகிப்போச்சு, அந்த மேட்ச்சில் ஒன்றுச்சுன்னா என்ன பண்ணுறோம்னே தெரியறது இல்லை.
ஒரு மெக்கானிக் இருக்கான், அந்த மெக்கானிக் ஷாப்பில் வந்து அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக நீங்கள் போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டாலும் காதில் விழுகாது. ராஜராஜ சோழனில் சிற்பி பண்ணிக்கிட்டு இருப்பார், செதுக்கிட்டு இருப்பார். ராஜா வந்து பக்கத்தில் நின்று எச்சியை துப்பும்போது ராஜா நிற்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த செயலில் மனம் ஒன்றுச்சுன்னா அந்த செயலும் சிறப்பாக நடக்கும். நான் செய்யணுங்கிற கஷ்டமே தெரியாது. உங்களுக்கு மனம் ஒன்றல்னு வச்சுக்க, சமையலே பண்ணுறீங்க, மனம் ஒன்றுச்சுன்னா அந்த சமையல் வந்து பண்ணுற அந்த கஷ்டமே தெரியாது. மனம் ஒன்றலைன்னு வச்சுக்கோங்க, எரிச்சலாக இருக்குது, நம்மளை போய் இப்படி சமைக்க போட்டு கொள்றாங்களேன்னு இருக்கும். இருக்கா இல்லையா? எந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் கூட இருக்கட்டும், ஆர்வம் கூடிருச்சுன்னா அவனுக்கு அதில் அலுப்பே தட்டாது. வீணாபா இந்த அர்த்தம் சொல்கிறார். விகர்மம்னா மனம் ஒருமுகப்பாட்டோடு அதை அன்போடு நேசித்து அந்த செயலை செய்தால் நீ செய்தாலும் அந்த செய்கிறதே உனக்கு தெரியாது, செய்யாதவனாக ஆவாய். ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இருக்கான்னு கூட பாருங்கள், ஓவியத்தில் வரைஞ்சிக்கிட்டுங்கன்னா என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் தெரியாது. அதெல்லாம் இருக்குது. அதே தான் இங்கே கூட பாருங்கள், நான் நல்லா கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் என்ன டைம் போனது தெரியாது, இல்லாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படித்தான் பார்க்க சொல்லுவேன். சில பேர்லாம் பார்த்துருக்கேன் பக்கத்தில், அந்த நேரத்தில் நாங்கள் போவோம் செட்டுகள், இளம் வயசில் எல்லாம் சாமி கிளாஸுக்கு போவோம், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம். வேறு யாராவது ஒருத்தருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் தெரியுமா, இப்படி உட்காந்துருப்பான், இப்படிம்பான், அறுக்கிறாரா எப்படி? ஏன்னா இப்போ கஷ்டமாக இருக்கு அவனை கேட்குறது. ஒன்றிருச்சுன்னா ஏன் போகிறதே தெரியாது. அதனால் இவர் விகர்மங்கிறதுக்கு இந்த ஒரு அர்த்தம் சொல்கிறார் வினோபாவா. கர்மம் அகர்மம் விகர்மம். எது கர்மம் எது அகர்மம் என்று தெரிய வேண்டும். ஆத்மா எப்பொழுதும் அகர்மஸ்வரூபம், ஆத்மா செயல்படாது, ஆனால் அது இல்லாமல் எதுவும் செயல்படாது. அனாத்மாவான எதுவும் செயல்படாமல் இருக்கவே இருக்காது. அதனால் நான் ஆத்மா, நான் எந்த செயலும் செய்யாதவன். கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தை, இந்த 4 வர்ணங்களையும் இந்த உலகத்தையும் நான் படைத்தேன், இருந்தாலும் அதனால் நான் பாதிக்கப்படுவதில்லை, ஏனால் நான் ஆத்மஸ்வரூபம், செயல் செய்வது அனாத்மா அப்படின்னு சொல்கிறது மாதிரி தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால், இல்லறமோ துறவரமோ நான் ஆத்மா, செயலற்றவன், இந்த உடல் செயல்படக்கூடியது, உடலின் தர்மம். அதனால் அப்படி செயல்பட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஞானம் வரும். அப்படி முடியவில்லை என்றால் இந்த ஓம் பிரம்மார்ப்பணம், எல்லாவற்றையும் இறைமயமாக பார், செய்வது செயல்படுவது பலன் எல்லாமே கடவுள். கடவுள் தான் எல்லாம்னா அப்போ எல்லாமே கடவுள் தானே. அவற்றிலிருந்து மெட்டீரியல் வந்திருக்குன்னு சொன்னால் எல்லாம் வருது. சொல்கிறார் ஒரு இடத்துல, சாக்கடை நீர் நான் தான், கங்கை நீர் நான் தான் பார். முதல்ல நல்லதெல்லாம் சொல்வார், விஷயத்தில் வரப்போகுது. விபூதி யோகத்தில் பகவான் சொல்ல போகிறாரு, எல்லாம் நான் உயர்ந்ததெல்லாம் சொல்லி நான் பார். பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா, கெட்டதும் நான் என்றார். இப்போ வெறுப்பு யார் மேலே வரும்? வெளிப்படையாக வெறுப்பு, கெட்டதை வெறுத்துட்டு வெளியே விலகி போவோம். ஆள் மனசில் வெறுப்பு வராது, எல்லாம் இறைமயம். அப்படி இந்த பிரம்மார்ப்பண மந்திரத்தை சொல்கிறாரு. அதனால் அதை வேள்வியாக செய்ய வேண்டும். எல்லாமே இந்த கர்மத்தில் அகர்மம் இதெல்லாம் என்ன, இந்த அகங்காரம் நீங்கிறதுக்குத்தான். வேள்வியில் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் தீயில போட்டு நெருப்பில் எரிச்சிடுறோம். ஞானம்ங்கிற வேள்வியில் இந்த அகங்காரத்தை போட்டு எரிக்கிறோம். எல்லாத்தையும் அழிச்சிடலாம், ஆணவத்தை அழிக்கவே முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இந்த ஆணவம் வந்து ரொம்ப கஷ்டமாக நிற்கும். இது ஆத்ம தத்துவங்கிற வேள்வியில் போட்டு பொசிக்கி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். இந்த பிரம்மா அர்ப்பணம்ங்கிறதுல இருக்கணும். ஏன்னா ஆன்மீக சாதனைகள் எல்லாமே ஆணவத்தை அழிக்கிறதுக்கு. ஆன்மீக சாதனை ஆணவத்தை உண்டாக்கிறது. முனிவர் தவம் பண்ணவன் என்ன பண்ணிடுறாரு, நான் இவ்வளோ பெரிய தவம் பண்ணி இவ்வளோ பெரிய ஆற்றல், கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவாயின்னு கேட்டிருக்கோமா இல்லையா? முனிவருக்கு கொக்கை எரிக்கணும்னா ஆணவம் வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் அழிக்கணும்னா இந்த தத்துவத்தில் போட்டு எரிக்க வேண்டும். அகங்காரம் நீங்கிறது ரொம்ப கஷ்டம். வாமன அவதாரத்தில் வாமனன் வந்து 3 அடி இடம் கேட்டார். யார் இவர்? கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தில், வாமன அவதாரத்தில் அவர் என்ன பண்ணார், 3 அடி எடுத்துக்கன்னார். ஒரு அடியில் உலகத்தை பூரா அளந்துட்டார், இன்னொரு அடியில் விண்ணுலகம் பூரா அளந்துட்டார். 3வது அடியை வைக்க இடம் இல்லைன்னாரு. என் தலையில் வைங்கன்னாவன். உலகத்தை அளக்குமே தலையும் சேர்த்து அளந்தாச்சுல, பிறகு எப்படி தலையில் வைக்க சொல்கிறான்னா, 3வது அகங்காரம்.
அதை அழிக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்டெப் வைக்க வேண்டியிருக்கு. அவர் 3வது ஸ்டெப் வைக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தை வெற்றி கொள்ளலாம், அகில சொர்க்கலோகத்தை வெற்றி கொள்ளலாம், இந்த அகங்காரத்தை வெற்றி கொள்ள கடவுள் தனி ஸ்டெப் வைக்க வேண்டியிருக்கு. அது இந்த தத்துவ ஞானத்தினால போகும். அப்படி போகவில்லை என்றால் இன்னொரு 12 சாதனை சொல்கிறேன், அந்த சாதனையை ஒவ்வொன்றா பண்ணி இதெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லி அடுத்து 12 சாதனை சொல்ல போகிறாரு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.